हरे कृष्णा। परम जय दे श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव श्रीमद् भागवतम சதுர்ஸ்லோகியோட இரண்டாம் ஸ்கந்தம் பூர்த்தி. இப்போ மூன்றாவது ஸ்கந்தம் பார்க்க இருக்கிறோம். இரண்டு கொஞ்சம் தத்துவங்கள் மிகுந்து இருந்ததுனால சிரமமாக இருந்திருக்கலாம். பல முறை கேட்குற போது அதில் புரிய வரும். மற்ற ஸ்கந்தங்கள்லாம் கொஞ்சம் அவ்வளவு சிரமம் இருக்காது. கொஞ்சம் முயற்சி செய்து அதை பின்பற்றுங்க. மூணாவது ஸ்கந்தத்தில் பரீட்சித்து ராஜா கேள்வி கேட்குறார். இது ஒரு நல்ல கேள்வி. ஆத்மா தான் உண்மைன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆத்மாவை, அந்த உண்மையை பொய்கள் எப்படி பந்தப்படுத்துது? அது எப்படி முடியுது? தத்துவ ரீதியில் இதை முரண்பாடாக தெரியுதே அப்படின்னு கேட்குறார். அப்போ சுகதேவர் சொல்கிறார், மன்னா, இதே கேள்வியை மைத்திரேய முனிவர்கிட்ட விதுரரும் கேட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விதுரரை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். பக்தர்களை தேடி பகவான் போவார். அழைப்பு அவருக்கு அவசியம் இல்லை. பக்தி இருந்தாலே போதும். பக்தி தான் அன்புடனான அழைப்பு. இன்றைக்கு பத்திரிகைகளெல்லாம் அன்புடன் அழைக்கிறோம் அப்படின்னு போடுறாங்க. அது சும்மா ஒரு பேருக்கு தான். ஆனால் உண்மையிலே அன்போட அழைப்பு இருந்தால், அதாவது அன்புங்கிற அழைப்பு இருந்தால் யாரும் வரத்தான் செய்வாங்க. திருதராஷ்டிரன் பாண்டவர்களுக்கு தனி மாளிகை கட்டினான். இது ஊரை ஏமாத்துறதுக்காக அவன் கட்டினான். எரியும் பொருளான அரக்கு அதுகள்லேயே அதை கட்டியிருந்தான். அதுக்கு வர்ணம் தீட்டி பிரம்மாண்ட மாளிகையாக தெரியுது. ஆனால் அதுக்கு தீ வச்சா பாண்டவங்க செத்துருவாங்க அப்படிங்கிறது அவனுடைய நினப்பு. அது நடக்கலை. திருதராஷ்டிரன் இப்படி ஏதாவது பண்ணும் போதெல்லாம் பல முறை அவனை திருத்துறதுக்கு விதுரர் சொல்லி பார்த்தார். குருட்டு ராஜா மனசு மாறின மாதிரி தெரியல. பேராசையாலையும் அவன் குருடனாக இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. விதுரர் தன்னுடைய மனைவி சுலபாவோட ஊர் எல்லையில் வனவாசி போல தபஸ்வியாக வாழ்ந்தார். பிள்ளைங்க கிடையாது. ஜனவாசத்தோட வனவாசம் சிறந்தது தான். மக்களை நம்ப முடியலை. எளிதாக எப்படி ஏமாத்துறது, துரோகம் பண்ணுறது, இதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டாங்க. ராமபிரான் கூட வனவாசம் பண்ணார். பாண்டவர்கள் பண்ணாங்க. வனவாசம் வாழ்க்கையில் நல்ல வாசனைகளை தரும். விதுரர் தபஸ்வி அப்படிங்கிறதுனால அவருடைய வீட்டிலையே காய்கனி கீரைகள் பயிர் செய்திருந்தார். அதுகளை சாப்பிட்டு அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அவர் நினச்சா துரியோதனோட தங்கி இருந்து அங்கே நடக்கிற 56 விதமான போஜனம், அந்த உணவுகளையும் ஏற்க முடியும். ஆனால் அவர் அதுக்கு விரும்பலை. நாமஜபம் இதயத்தை தூய்மைப்படுத்தும் அப்படின்னா கூட புலன்களை கட்டுப்படுத்த தனி பயிற்சிகள் செய்து தான் ஆகணும். அதுக்கு தான் தவ வாழ்வு. விதுரரும் சுலபாவும் தினமும் 3 மணி நேரம் ஹரிநாம ஜபம் செய்வாங்க. அப்புறம் ஒரு 3 மணி நேரம் கிருஷ்ண கைங்கரியம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காய்கறி நிவேதனம் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்படி 12 ஆண்டுகள் பூர்த்தியாகி இருந்தது. மனசுக்கு நல்ல நல்ல வேலைகளை கூட கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்ல நல்ல வேலைகளாக பார்த்து கொடுத்தாச்சுன்னா அது பாவம். அதை அப்படி கொடுத்துட்டே இருந்தால் தான் பாவம் பக்கம் போகாது. அதை சும்மா விட்டாச்சுன்னா பாவத்தை பற்றி தான் அது யோசிக்கும். சாப்பிட்றதுல பாவம் கிடையாது. சாப்பாட்டுக்கு அடிமையாக இருந்தால் பாவம். கடவுளை மறக்க வைக்கிறது, அதில் ஒரு பெரும் பங்கு இந்த ருசிகரமான உணவுகளில் இருக்குது. சில பேர் மோர் குழம்பு, புளியோதரை இப்படி அடிமையாக இருப்பாங்க. அப்படி அடிமையாயிட்டா அவங்கள நாமஜபம் பண்ண சொன்னால் அந்த ரெண்டும் தான் ஞாபகத்துக்கு வரும், மோர் குழம்பும் புளியோதரையும். அந்த ருசியால் நாம ருசி கெட்டு போயிடுது, வராமல் போயிடுது. ஜபமாலை உருட்டும் போது நேற்று குழம்பு நல்லா இருந்தது இப்படி நினச்சிக்கிட்டே நாமத்தை சொல்கிற மாதிரி ஆயிடுவாங்க. துவாரகாநாதன் ஸ்ரீ கிருஷ்ணர் கௌரவ பாண்டவ இடையில சமாதான பேச்சுக்காக அஸ்தினாபுரம்
வந்தார். அவர் வரும்போது அந்த தகவல் விதுரருக்கும் தெரிய வந்தது. திருதராஷ்டிரன் தன்னுடைய பணியாட்கள்கிட்ட கிருஷ்ணனை வரவேற்க தயாரா இருங்க, விதவிதமான உணவுகளை எல்லாம் தயார் பண்ணுங்கன்னு சொல்லி கட்டளையிட்டான். திருதராஷ்டிரன் நல்ல எண்ணத்தோட இதை சொல்லலை. தீய எண்ணத்தோட சேவை பண்ணா பகவான் அதில் மகிழ்ச்சி அடைய மாட்டார். சத்பாவனையோட சேவை பண்ணணும். விதுரர் கங்கையில் நீராட போயிருக்கிற போது நாளைக்கு கிருஷ்ணர் வரப்போறார் அப்படிங்கிற விஷயத்த பொதுமக்கள் பேசுறத பார்த்தார். அவருக்கு ஆனந்தம் உண்டாச்சு. அந்த பூரிப்பிலேயே குளிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புறார். அப்போ வீட்டம்மா அவர்கிட்ட, என்ன உங்க முகம் ரொம்ப உற்சாகமா காணப்படுது அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், சத்சங்கத்துல கேட்ட தகவல் படி, அதாவது 12 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரே இடத்துல அமர்ந்து பகவானை தியானிச்சா அவருடைய தரிசனம் நேரில் கிடைக்கும் அப்படின்னு சத்சங்கத்துல சொன்னாங்க. நமக்கு இது இப்போ அது பலிக்க போகுது. நாளைக்கு கிருஷ்ணர் வராராம். அந்த துவாரகநாதன் துரியோதனனுக்காக வரல, எனக்காகத்தான் வர்றார், நமக்காகத்தான் வர்றார் அப்படின்னு சொல்லி பேசுறார். இப்போ சுலபா சொன்னா, எனக்கும் கனவுல ரதத்துல பகவான் வர்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சந்தோஷமா சொல்றா. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சுலபா விதுரர்கிட்ட, நீங்க அவரை பார்த்துருக்கீங்கல்ல, எப்படி இருப்பார், அவருடைய அறிமுகம் உங்களுக்கு எப்படி ஆச்சுது, இதை பற்றிலாம் கேட்குறா. அப்போ விதுரர் அதை பற்றி சொல்றார். இடையில சொன்னார், கிருஷ்ணரை நான் வணங்கும் போது அவர் என்னை சித்தப்பாங்கிறார். நான் அப்படிலாம் கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன். நான் உங்களுக்கு தாசன் தான், தாசனுக்கு தாசன்லாம் சொன்னேன். இப்படி விதுரர் சொன்னார். பக்தனுடைய பணிவுக்கு தக்க பகவான் மதிப்பை கொடுக்கிறார். சுலபாவுக்கு கிருஷ்ணரை நம்ம வீட்டிலே சாப்பிட வைக்கணும்னு ஆசை. அவரை நேருக்கு நேர் பார்க்கணும் அப்படிங்கிற பாவனை வந்துச்சு. இது வரைக்கும் கிருஷ்ணருக்கு பாவனையால தான் நைவேத்தியம் கொடுத்தா. நாளைக்கு பார்வையால கண்ணனுக்கு படைக்கலான்னு கற்பனை பண்றா. விதுரர் சொல்றார், என் அழைப்பை அவர் மறுக்க மாட்டார். ஆனாலும் இந்த சின்னஞ்சேறு குடிசையில அவரை எப்படி நம்ம கௌரவிக்க முடியும்? அவர் வந்தா நமக்கு மகிழ்ச்சி தான், ஆனா அவருக்கு கஷ்டம். அரண்மனையில அவருக்கு வரவேற்பு உபசரிப்புலாம் தாராளமா இருக்கும். நம்மக்கிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் காய்கனிகள் கிடைக்கும், கீரை கிடைக்கும். நம் சுகத்துக்காக பகவான் சிரமப்படக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ சுலபா சொன்னா, வீடு காலியா இருக்கலாம், ஆனா என் உள்ளம் அவர் நினைப்பால நிறைஞ்சிருக்கு. அவர் வந்தா தான் நான் அன்போட சேவை செய்யறதுல ஒரு திருப்திப்படுவேன். நாம சாப்பிட்ற காய்கனிகளையே அவருக்கு தரலாம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. நாக்கு சீரா இருந்தா வாழ்வும் திருந்தும். தாக்கே ஜதா கடின சங்சாரே ஜிஃபபலை விசேஷாகரே. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, நாக்கு கெட்டா வாழ்வும் கெடும்னு அர்த்தம். நாக்கின் போக்க மாற்றணும். உணவு எத்தனை எளிதோ அத்தனைக்கு மனசு வலிமை பெறும். எளிய உணவால சாத்வீக குணம் அதிகரிக்கும். சாத்வீக குணம் அதிகரிச்சதுன்னா பொறுமை வரும், அதாவது சகிப்பு வரும். அதுக்கப்புறம் நிலைத்த மனது கிடைக்கும், அறிவும் ஸ்திரமாகும். அதைத்தான் ஆகார சுத்தோ சத்வ சுத்தி சத்வ சித்தோ துருவாஸ்மிருதி அப்படின்னு சொன்னாங்க. சுலபா சொல்றா, பகவான் அன்பு பசியாளர்னு நீங்க அடிக்கடி சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத நினைவுபடுத்துறா. இப்போ சுலபா அமைதியா இருக்கா. வைஷ்ணவர்கள் என்னைக்காவது கிருஷ்ண தரிசனம் கிடைக்குங்கிற நினப்புல தான் நிம்மதியா இருக்கிறாங்க. மறுநாள் ஆச்சுது. விதுரரும் சுலபாவும் பகவானை பிரார்த்திச்சாங்க. ரதாரூட கட்சணபதி மிளித பூதேவ படலை சுதி பிராதுர்பாவம் பிரதிபதம் உபகண்ய சதயா தயா சிந்து பந்து சகல ஜெகதாம் சிந்து சுதயா ஜெகநாத சுவாமி நயன பதகான் பாவாத்துமே. இதே பிரார்த்தனையை பாடுறாங்க. பகவான் ரதத்தில் போகும்போது அந்தணர்கள் முன்னாடி துதி பாடிட்டு போகிறாங்க. அந்த பாடலை கேட்டு பகவான் மெல்ல மெல்ல அடியெடுத்து அந்த ரதம் அவர் அடியெடுத்து நடந்து போகிற மாதிரி போகுது. ஜெகநாதா கருணை கடலே, பிரம்மாண்டங்களுக்கு உறவினராக இருப்பவரே, கடலுக்கு அருள் புரியறதுக்காக கடற்கரைக்கு வந்தீங்களா?
உங்க திருக்கண்கள்ல நான் படமாட்டேனா அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த பாவனையில இவங்க இந்த பாட்டை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. விதுரரும் சுலபாவும். தூரத்துல இருந்து தேர் வருது. பகவான் வர்றார். நல்லா வரவேற்கிறாங்க. கூட்டத்துல இருந்த விதுரர் சுலபா பகவான தூரத்துல இருந்தே கவனிக்கிறாங்க. அவர் கண்ணுல நாங்க படணும் அப்படின்னு ஏங்குனாங்க. நோயில ரொம்ப வீழ்ந்து கடந்து அவஸ்தைப்படுறவன மருத்துவர் விசேஷ முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பார். அதே போல அந்த பாவனையில விதுரர், நான் ரொம்ப பாவி, பாபிகளை உத்தாரணம் சேர்வர் நீங்க தான், பதித பாவனர், பிரபு கருணை காட்டுங்க அப்படிங்கிற நினைப்போட பிரார்த்திக்கிறார். ஆயிரக்கணக்கான பிறவிகளாக நாங்க உங்களை பிரிஞ்சு தவிக்கிறோன்னு மனசுல வேண்டுறார். தேர் நகரும் போது இவங்க 2 பேரையும் கிருஷ்ணர் பார்த்துட்டார். விதுரரை பார்த்து கண் ஜாடையிலேயே பக்கத்துல நிக்கிறது யாரு, உங்க பத்தினியா அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டுறார் பகவான். அதுலேயே இன்னொரு பதிலையும் ரகசியமா கொடுத்தார், உங்க வீட்டுக்கு நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி. கௌரவ கூட்டம் நிறைஞ்ச அந்த அஸ்தினாபுர சபைக்கு பகவான் போறார். பகவான் அவங்களோட பேசும்போது சொல்றார், இவ்வளவு நீங்க உபசரணை எனக்கு பண்ண வேண்டாம். நான் ராஜாவா வரல, பாண்டவ தூதனா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ துரியோதன கூட்டத்துக்கும் மொத்தத்துக்கும் முகம் இறுகி போயிடுச்சு. துரியோதனன் கிருஷ்ணரை அவமதிக்க ஆரம்பிச்சான். பிச்சை கேட்டு ராஜ்யத்தை பெறுறது கஷ்டம், ஊசி முனை அளவு இடம் கூட தர முடியாது, வேணும்னா போருக்கு வர சொல்லுங்க, பார்த்துக்கலாம், நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணருடைய ஒரு வார்த்தையை கூட அவன் கேட்கவே இல்லை. துர்மதியன் திருதராஷ்டிரன் சொல்றான், பகவானே, இந்த சகோதர சண்டை சச்சரவுல இருந்து நீங்க விலகிக்கங்க, உங்களுக்கு விருந்து இங்க தயாரா இருக்கு, முதல்ல சாப்பிடுங்க அப்படிங்கிறார். அப்போ பகவான் சொன்னார், இந்த வீட்டில் அன்னத்தை உண்டா என் புத்தி கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னார். பகவான் சாப்பிட மறுத்து கிளம்பும் போது பல மன்னர்கள் அந்தணர்கள் கூட கிருஷ்ணரை சாப்பிட கூப்பிட்டாங்க. துரோணர் கிருஷ்ணர்கிட்ட இப்போ உணவு ஏற்கும் சமயமா இருக்கிறதுனால நீங்க எல்லாத்தையும் மறுத்தும் போகிறதுனால நான் வேண்டி கேட்குறேன், என் வீட்டுக்காவது வாங்க அப்படின்னு சொன்னார். பகவான், இல்லை, என்னுடைய ஒரு பக்தன் கங்கைக்கரையில் எனக்காக காத்திருக்கிறான், அங்கே போக போகிறேன்னு சொல்லிட்டார். கீர்த்தன பக்தி கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். சூர்தாஸ் கீர்த்தனங்களை பாட ஆரம்பித்தா கண்ணையா ஓடி அவர் கையில் தம்புராவை கொடுப்பார். அவர் பாட பகவான் கேட்டு ரசிப்பார். குடிசையில் விதுரரும் சுலபாவும் நாம கீர்த்தனம் செய்தாங்க. அவங்க பாட ஆரம்பிக்கும் போதே பகவான் அங்கே வீட்டு வாசலுக்கு வந்துட்டார். ஆனால் பாட்டை ரசிச்சுக்கிட்டே 2 மணி நேரமாக அங்கே இருந்தார், காத்திருந்தார். அதுக்கப்புறம் பகவானே அந்த குடிசைய வீட்டு கதவை தட்டுறார். துவாரநாதன் வந்தாச்சு போல தெரியுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே விதுரர் கதவை திறக்க பகவான் அங்கே காட்சி கொடுத்தார். பகவானே வீட்டுக்கு தர்ப்பப்பாயை விரித்து அதில் விதுரருடைய கையையும் பிடிச்சு உட்கார செய்து தாமும் உட்கார்ந்தார். நல்ல பசி, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அன்பு எவ்வளவு பரிமாறப்பட்டாலும் அது இன்னும் தேவைப்படுது. அந்த நிலைமை தான் பசிங்கிறது. துரியோதன வீட்டில் சாப்பிடலையா, துரியோதன வீட்டில் நீங்கள் சாப்பிடலையா அப்படி விதுரர் கேட்டார். நீங்கள் சாப்பிடாத இடத்துல நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னார். ஆசையற்றவர் பகவான், ஆனால் பக்தன் கையால் சாப்பிட ஆசைப்படுறார். அவரே அடுப்படிக்கு போனார். அடுப்பில் காய்கறி கொஞ்சமாக வெந்துக்கிட்டு இருந்தது. அதை அவரே தன்னுடைய உத்திரியத்தை வச்சு பிடிச்சு இறக்குறார். ருசி, இனிமை இதெல்லாம் பொருளில் கிடையாது, அன்புல தான் இருக்குங்கிறது தெரியுது. திருதராஷ்டிரன் துஷ்ட புத்திக்காரன். அவன் கூட இருந்தால் தன்னுடைய வாழ்வு வீணா போயிடும் கருதி தான் விதுரர் கங்கை கரையில் தனியாக குடிசையை போட்டு வாழ்ந்து வந்தார். ஒரு ஜீவனுக்கு பகவான் அருள் புரிய முடிவெடுத்தா முதல்ல சத்சங்க தொடர்பை தான் தருவார். ஆனாலும் அந்த ஜீவன் தீய சங்கத்தில் சேராமல் இருக்கிறது அவன் கையில் தான் இருக்கு.
குடும்பஸ்தர்கள் வருஷத்துல 11 மாசம் வீட்டு வேலைகள்ல மும்முரமா இருக்கலாம், சம்பாதிக்கலாம். ஆனா 1 மாத காலம் அந்த 1 மாத காலத்தையும் ஏதாவது புனித ஸ்தலங்கள்ல போய் பகவான ஆராதிக்கிறது நல்லது. இதுக்கு தான் தவ வாழ்வுன்னு பேர். தவத்தின் முதல் படி நாவடக்கத்துல இருக்கு. பிரசாதம் தான் சாப்பிடணும், நாம ஜெபம் பண்ணணும். இப்படிதான் நாக்க பண்படுத்தணும். மக்கள் தங்களுடைய தேவைகள பெருக்கிக்கிட்டே போறாங்க. தேவைகள் தான் கண்டுபிடிப்புகளுக்கு தாய். சுக அனுபவத்துக்காக செல்வமும், காலமும் வீணா போயிட்டுருக்கு. இதனால மனுஷன் ஆன்மீக சாதனை பக்கம் போறதே கிடையாது. ஆனா கடவுள் தனக்கு கருணை காட்டலன்னு குறை சொல்றான் கடவுள. அ விதுரர் திருதராஷ்டிரன்ட்ட பல நீதிகளை எடுத்து சொன்னார், புத்திமதி சொன்னார். அதுதான் பிற்காலத்துல விதுர நீதின்னு சொல்லப்பட்டது. ஆனா ஒண்ணு கூட திருதராஷ்டிரன் அதிலிருந்து கேட்கல. அ திருதராஷ்டிரன் அப்படின்னா என்ன அர்த்தம் பண்ணலாம்னா, மற்றவங்க செல்வத்த அபகரிக்கிறவன், பாவம் பண்ணும் பிள்ளைகள்ட்ட அன்பு காட்டுறவன், இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். அந்த காலத்துல ஒரு திருதராஷ்டிரன் தான் வரலாற்றுல பார்க்குறோம். இப்ப ஊர் பூரா திருதராஷ்டிரன் தான். அவன் அவன் செய்த பாவ புண்ணியங்கள அந்த பாவ புண்ணியங்கள் இருக்கே, அதுவே புத்திர வடிவில அவங்களுக்கு அமையுது. கொஞ்சம் திருடங்க தான் சிறையில இருக்கிறாங்க. பெரும்பாலானவங்க வெளியே தான் சுகஜீவியா திரியிறாங்க. அ திருடன் யாருங்கிறதையும் விதுரர் சொல்றார். தனக்கென சமைச்சு சாப்பிடுறவன், இது கிருஷ்ணரும் இத சொல்றார். மற்றவங்க செல்வத்த அபகரிக்கிறவன், உழைக்காம சாப்பிடுறவன், விருந்தினரை உபசரிக்காதவன், அக்னிய மதிக்காம சாப்பிடுறவன், அதிக லாபம் பார்க்கிறவன், இவங்கெல்லாம் திருடங்க தான். தனக்கு மீறி சேர்க்கிறது. திருதராஷ்டிரனுக்கு புத்திமதி சொன்ன விதுரரை பார்த்து, சகோதரா உன் பேச்செல்லாம் நல்லா இருக்கு. ஆனா துரியோதனன் என் பக்கத்துல வரவும் எனக்கு எல்லாமே மறந்து போயிருது அப்படின்னு சொல்றார். அ மீதிய நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.